சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள சமச்சீர் உணவு மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களும் தரையில் அமர்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு தாய்க்கும் முன்னால் ஒரு காகித கப்பு அல்லது கோப்பையும் பாதி நிரப்பப்பட்ட தண்ணீர் பாட்டிலும் வைக்கப்படும். குழு தலைவி 1, 2, 3 என்று சொல்லும்போது ஒவ்வொரு தாயும் தங்களின் பாட்டிலை நிமிர்ந்து விழும்படி தூக்கி எறிவார்கள். பாட்டில் நேராக நின்றவுடன் ஒவ்வொரு தாயும் ஒரு கப்பை எடுத்து மற்றொரு கப்பின் மேல் வைக்கவும். முதலில் யாருடைய கப்புகள் சேகரிக்கப்படுகின்றதோ அந்த தாய் வெற்றியாளர் என அறிவிக்கப்படுவார். இந்த விளையாட்டு விளையாடும் போது காணொளியை இங்கே இடைநிறுத்துங்கள். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அரிசி வடிவங்களை உருவாக்குவது குழந்தைகளுக்கு ஒரு வேடிக்கையான மற்றும் ஆக்கப்பூர்வமான செயலாகும். இது அவர்களின் கற்பனை திறனையும் சிறந்த மோட்டார் திறனையும் மேம்படுத்துகிறது. குழந்தைகளுடன் சேர்ந்து இதை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வேடிக்கையான விளையாட்டுக்கள். எண் 1. வீட்டை சுற்றியுள்ள பல்வேறு அமைப்புகளின் பொருட்களை சேகரிக்கவும். குழந்தையின் கண்களை கட்டி அவற்றை தொடுவதன் மூலம் அது என்ன என்பதை அடையாளம் காண செய்யுங்கள். இந்த செயல்பாடு அவர்களின் தொட்டு உணரக்கூடிய உணர்வையும் கவனத்தையும் அதிகரிக்கிறது. விளையாட்டு எண் 2. குடும்ப புகைப்படத்துடன் ஒரு செல்ல பிராணியை வரைய சொல்லுங்கள். கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.